Hello everybody, this is John Pradeep JL here, India's first theatre-based life coach for parents and children, a solo bike rider and a father of a happy, independent and a kind little daughter. இன்னைக்கு எபிசோட்ல ஒரு சூப்பரான நஸ்ருதீன் ஹோஜா ஸ்டோரி கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம நேத்து நான் கேட்ட கேள்விகளுக்கு குட்டி சொன்ன பதில்களையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான பேரண்டிங் டிப்பும் கேட்க போறோம். நம்ம எபிசோட்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்டா நான் நேத்து கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன குழந்தைங்களோட ஆடியோ ஃபைல்ஸ் நம்ம கேட்க போறோம். நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க, நான் செலக்ட் பண்ணி 1-2 மட்டும் நான் இங்க போட போறேன். நீங்க அந்த ஆடியோ ஃபைல்ஸ் கேளுங்க. நேத்து நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்க அப்பா அம்மாக்கும் தெரியாம உங்களுக்கும் தெரியாம புதுசான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஹலோ சொல்லி உங்ககிட்ட ஸ்வீட்டா பேசினாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு குட்டீஸோட பதில்களை நீங்களே கேளுங்க. என்கிட்ட வந்து யாராவது தெரியாத ஆண்டியோ அங்கிளோ பேசினா 2 நிமிஷம் இருந்துட்டு பக்கத்து இருக்கவங்களை கூப்பிடுவேன். அங்கிள் யாராச்சும் என்கிட்ட ஸ்வீட்டா பேசினாங்கன்னா நான் 2 வார்த்தை பேசிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவே வந்துடுவேன். அங்கிள் நீங்க சொன்ன கதை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சொன்ன கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர் என்னன்னா, நான் வந்து அவங்க சொல்லுவேன் இங்கேயே இருங்க. அப்புறம் வந்து எங்க பேரண்ட்ஸ்க்கு ஓடி போய் வந்து சொல்லுவேன் போலீஸை கூப்பிடுங்க. அங்கே ஒரு ஆள் வந்து என்னை வந்து ஸ்வீட்டா பேசுறாருன்னு. அங்கிள் நீங்க சொல்ற கொஸ்டினுக்கு என் ஆன்சர் என்னதான், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்களா நான் கட்டுவேன் சூப்பரான பதில்கள் சொன்னாங்கல்ல இந்த குட்டீஸ். சிலது ஃபன்னியா இருந்துச்சு, சிலது ஜாலியா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் on a serious note, what is this speaking to strangers in this world right now is slightly we have to be very careful. So அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க வந்து உங்க அப்பா அம்மாக்கு தெரியாதவங்களா இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்படி வருவாங்கன்னா, எனக்கு நீ ஒரு உதவி செய்யறியா அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்க. எந்த பெரியவங்களுக்கும் எந்த உதவியும் நம்ம செய்ய வேண்டியது இல்லைல்ல. அவங்களால செய்ய முடியாதது நம்மால என்ன செய்ய முடியும்? அதனால உதவின்னு கேட்டு வரவங்க, அதுவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட டச் வச்சுக்கவே கூடாது. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப செஞ்சதையோ நான் இப்ப சொன்னதையோ நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ரொம்ப முக்கியமான டேஞ்சரஸான பீப்புள். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நான் போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு. இல்ல நீங்க சொல்லலனாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட சொல்லுங்க. இல்ல நான் போய் எங்க அப்பா கிட்ட இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? So that is when you be safe from strangers who try to harm you. Okay? சூப்பர். அடுத்தது நான் பேரண்டிங் டிப்புக்குள்ள போக போறேன். குட்டீஸ் வேகமா போனையோ லேப்டாப்பையோ பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வேகமா போய் படுத்துக்கோங்க. படுத்து பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு ரெடியா இருங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு I will come back to you. Okay? சூப்பர். பேரண்ட்ஸ், இன்னைக்கு பேரண்டிங் டிப் என்னன்னா, நீங்க நிறைய அச்சீவர்ஸ் பாக்குறீங்க, நிறைய அச்சீவிங் சில்ட்ரன் பாக்குறீங்க, பெருசா அச்சீவ் பண்ற பெரியவங்களை பாக்குறீங்க, நிறைய பேரை பாக்குறீங்க. If you have to keep that mindset to your child, அதாவது அவங்கள நீங்க புஷ் பண்ண வேண்டியது இல்ல. You don't have to direct them towards something. There is one kind of parenting where எல்லாருமே என் புள்ள ஃபேமஸ் ஆகணும், என்னென்னமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளைய புஷ் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் என்னென்னமோ பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. But if you want your child to be a winner later on in life, that winner's mindset is something that you have to put in your child's mind. Okay, அது winners mindsetங்கிறது என்னது? There are a lot of winners available out there. They are achieving a lot of things. You one day will have to achieve those things. அவ்வளவுதான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க வந்து அச்சீவர்ஸை பார்க்கும்போது அச்சீவர்ஸோட பேக் ஸ்டோரி தெரியும் போது அதை குட்டியா ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க அச்சீவர்ஸ் பத்தின நியூஸ் கேட்கும்போதோ வீடியோ பார்க்கும்போதோ நீங்க குயிக்கா அவங்ககிட்ட ஹே இங்க பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிடலாம். தட்ஸ் ஆல். அண்ட் தென் தே கேன் கீப் கோயிங் ஆன் தேர் ஓன். இது வந்து இந்த குட்டீஸ் அந்த 7-8 வயசுக்கு உள்ள இருக்கிற பசங்களுக்கான ஒரு மைண்ட் செட் தட் த பேரண்ட் ஷுட் ஹேவ். அந்த வயசுல இருக்கும்போதே சம் சில்ட்ரன் வில் எஸ்டாப்ளிஷ் சேயிங் நான் இதுல பயங்கர ஸ்ட்ராங், நான் பார்ன் ஜீனியஸ் அப்படின்னு. அப்போ அவங்கள அதுல வளர்க்கறதுல தப்பே இல்லை. But do not push your children saying இது is one field that everybody is excelling in. அவன் வந்து சூப்பர் சிங்கர்ல போய் பாடிட்டான், அதனால நீயும் பாடணும், அதனால பாட்டு கிளாஸ் போ அப்படின்னு சொல்றதை விட just keep that mindset saying hey அவங்க எல்லாம் பாரு அந்த பையன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கான் சூப்பர்ல. அது மாதிரி இந்த பாத்தியா இங்க ஒலிம்பிக்ஸ்ல இவர் பயங்கரமா ஜெயிச்சிருக்கார் சூப்பர்ல. அந்த மாதிரி மட்டும் just put those
winning mindset in their mind, that's all. You don't have to push them when they are really younger. When they become older, அவங்களே கண்டுபிடிப்பாங்க அவங்களோட strength என்னன்னு. When they find what their strength is and they push themselves to go towards that, not you pushing them to go towards something, but when they push themselves to go towards that, then you can allow them to or encourage them and do all of those things. Okay, super. இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். Okay, இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஸ்டோரி என்னன்னா நஸ்ருதீன் ஹோட்ஜாவோட ஸ்டோரி. இந்த நஸ்ருதீன் ஹோட்ஜா வந்து டர்க்கியில பிறந்த ஒரு சட்டையரிஸ்னா அப்படியே ஒரு மாதிரி குறும்புத்தனமா குசும்புத்தனமா கதைகள் எழுதி அது வழியா மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றதோ இல்ல தப்பா நடக்கிறது குத்தி காமிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்றவர் தான் நஸ்ருதீன். ஓகே, சோ அவரோட கதை தான் நம்ம இப்ப கேட்க போறோம். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ண போறேன். நீங்க போனை பக்கத்துல வச்சுட்டு கதையை கேட்டா மட்டும் போதும், நீங்க போனை பார்க்க வேண்டியது இல்ல. அதே மாதிரி இந்த கதையை நான் 2 தடவை சொல்லுவேன். நீங்க கண்ணை மூடிக்கிட்டே இந்த கதையை கேட்கும் போது அப்படியே கேட்டுக்கிட்டே நீங்க பாட்டுக்கு தூங்கிடலாம். சரியா? கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணலாம். ஆப்ரா கடாப்ரா, ஏ லைட் ஆஃப் ஆயிருச்சு. சூப்பர். நம்ம கதைக்குள்ள போகலாம். நம்ம கதை இப்ப நான் நஸ்ருதீன் ஹோட்ஜா கதைன்னு சொன்னேன்ல, அந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஒரு நாள் நஸ்ருதீன் ஹோட்ஜா அவரோட நெய்பரோட வீட்டுக்கு டின்னருக்கு போனாராம். அங்க டின்னர்ல அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு சூப்பரான ஒரு கெட்டில் பார்த்தாராம். அந்த கெட்டில் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சான். ஏதோ ஃபாரின் கண்ட்ரில இருந்தோ ஏதோ ரிச் பீப்புள் கிட்ட இருந்தோ எங்க இருந்தோ இவர் வாங்கிட்டு வந்திருப்பார் போல இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த நஸ்ருதீன் ஷா வந்து இது எங்க வாங்கினீங்க எப்படி வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா அவர் எதுவுமே சொல்லலையா. அவர் ரொம்ப ரொம்ப பெருமையா அது பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அது வந்து எனக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவா பேசினாராம். இப்ப நஸ்ருதீன் ஷாக்கு ஆசை ரொம்ப வந்துருச்சு, இவருக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே, அதனால என்ன பண்ணாரு, சரி நம்ம ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாயங்காலமா போயிட்டு அவர் நெய்பர் கிட்ட கேட்டாராம். நெய்பர் என் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, என்கிட்ட இருந்த கெட்டில் வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு கண்டிப்பா கெட்டில் வேணும், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த நெய்பரும் சரி நாளைக்கு காலையில கண்டிப்பா கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்களாம். அவங்க கொடுத்தப்ப அதை வாங்கிட்ட நஸ்ருதீன் ஷா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். அடுத்த நாள் கொடுக்கல, அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கல, ஒரு 2 வாரம் 3 வாரம் மாதிரி கொடுக்கவே இல்லையா. இந்த நெய்பருக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சா, அடுத்த நாளே தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு, இன்னும் அவர் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நெய்பர் கேட்டாரா, நஸ்ருதீன் நீங்க வந்து ஒரு கெட்டில் வாங்கிட்டு போனீங்கல்ல, அந்த கெட்டில் திருப்பி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாரா. அப்ப நஸ்ருதீன் சொன்னாரா, ஐயோ ஆமாங்க உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நான் ஏன் திருப்பி கொடுக்கலன்னா உங்களோட கெட்டில் ஆக்சுவலா குட்டி போடுறதுக்கு ரெடியா இருந்துச்சு, இப்போ அது குட்டி போட்டு உடம்பெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, அதனால குட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டிலையும் கொடுத்தாராம், அது கூட ஒரு குட்டி கெட்டிலையும் கொடுத்தாராம். இவர் அதை பார்த்துட்டு அதை பத்தி எதுவுமே கேட்கலையாம், கேட்காம சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் வாங்கிட்டு போயிட்டாராம். எப்படிங்க கெட்டில் குட்டி போடணும்னு இவர் கேட்டிருக்கணும்ல, ஆனா அதுதான் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இது கிடைக்குதே, பரவாயில்ல வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கிட்டு போயிட்டாராம். வாங்கிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னொரு நாள் நஸ்ருதீன் போனாராம். போயிட்டு இதே மாதிரி கேட்டாராம், சாரிங்க நான் இன்னும் எனக்கு புது கெட்டில் வாங்கல, நீங்க உங்களோட கெட்டில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாராம். இவர் கேட்ட உடனே அவரும் சரி போன தடவை போனப்ப குட்டி போட்டுச்சு, இந்த தடவை ஏதாவது நடந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவரு கொடுத்துட்டாராம். இப்போ இந்த தடவை நஸ்ருதீன் போய் வாங்கிட்டு போனாராம். அடுத்த நாளே தரேன்னு சொன்னாரா, ஆனா தரலையா. ஆனா நெய்பர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லையா. அவர் வந்து இன்னொரு 3 வாரம் கழிச்சு போலாம், அப்பதான் குட்டி எல்லாம் போட்டு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாரம் கழிச்சு போய் கேட்டாராம், கெட்டில் வாங்கிட்டு போனீங்களே நீங்க திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு கேட்டாராம். அப்ப நஸ்ருதீன் சொன்னாரா, ஐயோ என்னங்க சொல்றது, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், இந்த கெட்டில் வந்து ரொம்ப வயசாயிருச்சுல, வீக்கா இருக்குல்ல, அதனால குட்டி போடுற நேரத்துல அது செத்து போச்சுங்க அப்படின்னு சொன்னாராம். இவருக்கா ஆத்திரம் தாங்க முடியும், என்னது கெட்டில் செத்து போகுமா, யார்கிட்ட கதை விடுற, ஆமா இல்லைங்க நிஜமாங்க, அது நிஜமாலுமே செத்து போச்சு, நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க வெளியூர் போயிருந்தீங்க, அதனால நானே அதை அடக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழி அந்த இடத்துல புதைச்ச இடம் எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சாராம். இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். கோவம் வந்து என்ன பண்ணாராம், இவர் அந்த ஊர் ஜட்ஜு கிட்ட போனாராம். ஜட்ஜு கிட்ட போய், ஐயா இவர் என்னை ஏமாத்துறாரு, கெட்டில் செத்து போச்சு, நான் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கதை விடுறாரு அப்படின்னு இவர் சொன்னாராம். அப்ப அவருக்கு ஜட்ஜுக்கு ஒண்ணுமே புரியலையா, யாரா கெட்டில் செத்து போவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாராம், என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க ஒழுங்கா அப்படின்னு. அப்ப சொன்னப்ப இவர் சொன்னாராம்,
ஐயா நான் முழு கதையும் சொல்கிறேன் கேளுங்க. முதல் தடவை கொடுத்தாரு, குட்டி போட்டுச்சு, அதை சந்தோஷமாக வாங்கிட்டு போனார். ரெண்டாவது தடவை கொடுத்தாரு, அது குட்டி போட இருந்துச்சு, அதுக்குள்ளே அது செத்து போச்சு. அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த ஜட்ஜு முழு கதையும் கேட்டுட்டு, ஆஹா இதுதான் விஷயமா, அப்போது பேராசை பிடிச்சி முதல் தடவை ஒழுங்காக விசாரிக்காம இல்லை இது உன்னோடது தான் சொல்லி கொடுக்காம ஒரு சின்ன கெட்டில் கிடச்சிச்சேன்னு இவர் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால ரெண்டாவது தடவை இவருக்கு இப்போ பதிலே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஜட்ஜு புரிஞ்சுக்கிட்டாராம். புரிஞ்சுக்கிட்டு நஸ்ருதீனோட அறிவை நினச்சி வியந்து அவர் சொன்னாராம், இதில் நான் எதுவுமே பண்ண முடியாதுங்க, முதல் தடவை குட்டி போட்டப்போ நீங்கள் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல, அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணல, இப்போ செத்து போச்சுன்னு மட்டும் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜை அனுப்பி வச்சுட்டாராம். இது என்னது, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, யாரோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரத்தில் எடுத்து டவக்குன்னு யூஸ் பண்ணுறது, அப்புறமா நமக்கு வினையாவே வந்து அமையுது இல்லை. எதுவுமே இங்கே ஃப்ரீயாக கிடைக்காது. ஃப்ரீயாக ஏதாவது யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கோ கொடுக்கறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே சூப்பர். இப்போது கண்ணு முடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுறேன். இன்னைக்கு கேள்வி என்னன்னா, உங்கள் லைஃப்லேயே உங்கள்கிட்ட இருக்கிறதுலையே எதுக்கு நீங்கள் ரொம்ப 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 கடவுளுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க? அதாவது ஒரு ஆளோ இல்லை பொருளோ ஏதாவது ஒன்று, என்ன பொருளுக்காகவோ இல்லை என்ன ஆளுக்காகவோ என்ன இடத்துக்காகவோ நீங்கள் எதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க? இதுக்கான பதிலை நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட்டாவோ வீடியோவாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்கள் எனக்கு 9943474347ங்கிற நம்பருக்கு எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா என்னோட நாளைக்கு ஸ்டோரியில் நான் இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அதில் நீங்கள் பேசுனது நாளைக்கு ஸ்டோரியில் வரும். ஓகே சூப்பர். நான் அப்படியே படுத்துக்கோங்க, இனிமேல் கண்ணை மூடிக்கோங்க. நான் அந்த கதையை குயிக்காக ஒரு தடவை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லி முடித்த உடனே அப்படியே நீங்கள் தூங்கிடலாம். ஓகே, இப்போவும் கண்ணை மூடிக்கிட்டே கதையை கேளுங்க. ஓகே, ஒரு ஊரில் நஸ்ருதீன் ஹோட்ஜான்னு ஒருத்தர் இருந்தாராம். நஸ்ருதீன் வந்து பக்கத்து வீட்டுக்கு போய் சாப்பிட போனப்போ அங்கே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கெட்டில் பார்த்துட்டு அது மேலே ஆசைப்பட்டு அதுக்கிட்ட கேட்டாராம். அந்த ஓனர் வந்து அவர்கிட்ட எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லலையா, ரொம்ப பெருமைப்பட்டாராம், இந்த மாதிரி கெட்டில்லாம் எங்கேயும் கிடைக்காது அப்படி இப்படின்னு. நஸ்ருதீன் சார் ஒரு திட்டம் போட்டாராம். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் போய் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, என்னோட கெட்டில் ஓட்டையாக இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் தாங்கலேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவரும் கொடுத்தாராம். இவர் இதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுக்கவே இல்லையா. ரொம்ப நாள் கழித்து அவர் வந்து கேட்டப்போ சொன்னாராம், ஐயையோ சாரி மறந்துட்டேங்க, உங்கள் கெட்டில் ஆக்சுவலாக குட்டி போட்டுச்சு, அந்த குட்டி ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கெட்டிலையும் சேர்த்து கொடுத்தாராம். இதுக்கு அந்த நெய்பர் வந்து எதுவுமே கேட்கலையாம். ஓ அப்படியா, நிஜமாலுமே குட்டி போட்டுச்சா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி குட்டியும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாராம். இன்னொரு நாள் போனாராம். இவர் போய் இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அந்த கெட்டில் தரீங்களா அப்படின்னு கேட்டாராம். போன தடவை குட்டி போட்டு 2 நமக்கு திருப்பி கிடச்சிச்சு, இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமாக கொடுத்தாராம். இதுவும் கொஞ்ச நாள் வரல. அதுக்கப்புறம் போய் கேட்டப்போ அவர் சொன்னாரா, ஐயோ குட்டி போட போச்சுங்க, ஆனால் அதுக்கு உடம்பு சரியில்லாதனால அது வந்து செத்து போச்சுங்க அப்படின்னு சொன்னாராம். என்னது, கெட்டில் செத்து போமான்னு சொல்லிட்டு அவரை ஜட்ஜுக்கிட்ட கூட்டிகிட்டு போனாராம். ஜட்ஜு முழு கதையும் கேட்டுட்டு, அடடா நஸ்ருதீன் நல்லா ஏமாத்திருக்காரு, ஆனால் இந்த நெய்பரும் ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுக்காக தடவை ஒழுங்காக விசாரிக்காம விட்டுருக்காரு, அதனால இது வந்து நெய்பர் டிசர்வ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி, இனிமேல் என்னால் எதுவும் பண்ண முடியாது, குட்டி போட்டப்பவே நீ வந்து நேர்மையாக இருந்து அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கணும், ஆனால் நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாராம். படுத்து தூங்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா, ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர்.